ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பு எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு, நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததான் மூங் தால்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதையுமே வறுக்கும் போது நல்லா பருப்போட ஸ்மெல்லு வரும். பருப்பு கருகிடக்கூடாது, நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை அதே கப்பில் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அதே கப்பு தான் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். பட் உளுத்தம்பருப்பு ஒரு விரல் கோடு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதையும் நம்ம அதே பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக உடச்ச கடலை, இதையும் உளுத்தம்பருப்பு எடுத்த அதே அளவு தான் எடுத்திருக்கேன். மற்ற பருப்பு மாதிரி கிடையாது. உடச்ச கடலை சீக்கிரமாக வறுபட்டுரும். பேனோட சூட்டிலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும், வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5லேருந்து 7 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே சாஃப்ட்னஸ் எல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. எல்லாத்தையுமே பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா ஜல்லடை வச்சு கூட ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க, அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகிடும். சுட சுட சாதத்தோட இந்த மாதிரி பருப்பு பொடியை போட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி என்னோடய பாப்பாவுக்கு இந்த பருப்பு பொடி சாதம் ரொம்பவே பிடிக்கும். இதே அளவை வச்சு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.